நீங்க என்னவா வந்திருக்கீங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரும்? ஆட்டமும் பாட்டமும் தான் கேட்கறாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அனைவரும் உங்க அப்பா ஏற்றி விட்டு அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். போய் ஆட்டம் பாட்டம் கேள்றான்ட்டு கண்ணும் கவனிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். டான்ஸும் கலக்கலா இருந்தது. ஆனா அதுல ஒரு சின்ன கேரக்டர் அப்பப்போ வந்து மிருதங்க இது வாசிச்சுக்கிட்டே ஏதோ வசனம் பேசிக்கிட்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்மளை நல்லா என்கேஜ் பண்ணாங்க. அப்போ அந்த கரகாட்ட அம்மா சொல்லிச்சு, என்னை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஒமஹாவில் கூப்பிட்டாங்க, சிகாகோவில் கூப்பிட்டாங்க. ஆனால் நான் இங்கே கிரம வந்து ஒமஹாவில் மாட்டிக்கிட்டேன்னு. இவருக்கு என்ன ட்ரை பண்ணாலும் யாரும் மாட்டல போல. அதனால இப்போ வந்து கெட்டப்ப மாற்றி விவசாயியா வந்திருக்கிறாரு தேவன் நந்தகோபால். முதலாளி கட்டெடுத்த தொழிலாளி விவசாயி எங்கள் விவசாயி முன்னேற்ற பாதையிலே மலைத வைத்து நேரம் அதற்காக திரு உழைத்து மலையிலே முற்றெடுத்த பிறவாழ வழங்கும் குணமுடியும் விவசாயி விவசாயி எங்கள் விவசாயி மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். வாழ்க விவசாயி வளர்க விவசாயி. ஜல்லிக்கட்டு நம்ம உரிமை, அதை காப்பாற்ற நம்ம கல்வி. விவசாயி என்னென்னலாம் செய்வாங்க? வேலை செய்வாங்க. கொடுப்பாங்க. அரிசி சாப்பாடு காய்கறிகளும் கொடுப்பாங்க. நல்ல வேலை நம்மளை காப்பாத்திட்டாரு. கண்டிப்பா நம்மளுக்கு சாப்பாடு உண்டுன்னு நினைக்கிறேன். அரிசியெல்லாம் சப்ளை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்து வரப்போறது தியாகராஜன் ஆண்டாள். ஆனால் நீங்க என்ன சொல்ல போறீங்க இங்க இருக்கிற பக்த கோடிகளுக்கெல்லாம்? எங்க சொல்லுங்க பாப்போம். மார்கழி திங்கள் மதிலிருந்து நாளால் நீராட போதிலும் நேரையே சீர்மகும் ஆய்ப்பாடி செல்வ செல்லுக்காய் பூர்வே கொடுந்தொழிவன் நந்தகோபன் குமரன் ஏழாம கண்ணீர சோதையில் நாராயணனே நமக்கே பயன் தருவான் பாரோ புள்ள படித்தரும் பாவாய். நம்ம நிறைய ஃபேன்சி ட்ரெஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஏதோ செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெஜிஷியன்ஸ் வராங்க. ராகுல் மோகன், பிரஜால் மோகன். வணக்கம். என் பேரு பிரஜ்வா. நான் மஜிஷியன். நான் ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ண போறேன்.
மேஜிக் பண்ணி நம்மளை என்கேஜ் பண்ணிட்டாங்க. நம்ம இருக்கிறது கோயில் இருக்கும்போது நம்ம வந்து அர்ச்சகரை பார்க்கலன்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லையா? அடுத்து வர்றது ரித்தீஸ்வர் ரமேஷ். ப்ளீஸ் நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாவம் தனிதெங்கும் போகும் எரிநாகும் காலத்துணகு நான் தருவை கோருசை தூங்க கரிமுனது தூவறிய நீ எனக்கு சம்மத்தமிழ் துர்கா பரபிரம்மா குரு விஷ்ணு குரு தேவம் மனுஷ்வரக குரு சாட்சா பரபிரம்ம தேவஸ்ரீ குருவே நமக தந்தம் கலிதர்கம் பாவம் புதிதேங்கும் பாவம் புதினாகும் அதுகுணக்கு நோட்டரவன் ஊமை உங்கள் கரிமுனத்து தூமறிய நீ எனக்கு சம்மத்தமிழ் மூன்றுதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவம் மனுஷ்வரக குரு சாட்சா பரபிரம்ம தேவஸ்ரீ குருவே நமக தந்தம் கலிதர்கம் குருநாமம் தமவதியா மனத்தரும் தெய்வம் மனவதித்தரும் நெஞ்சும் மனதனம் தித்தரும் அமுகே தந்தம் பூர்வ கலானி கைகருணை. நல்லா சொன்னீங்க, நன்றி. அடுத்து வர்றது சாத்விக் சுரேந்திரா. அவர்கிட்டே கேட்போம் அவர் என்னவா வந்திருக்காரு. நீங்க என்னவா வந்திருக்கீங்க? கபாலி நீங்க என்ன சொல்ல வரீங்க எல்லாருக்கும் ஃபேன்ஸுக்கலாம்? உங்களுக்கே நல்லா தெரியும் சூப்பர் ஸ்டார் ஒரு வார்த்தை சொன்னாலும் 100 தடவை சொன்ன மாதிரி தான். இன்னொரு தடவை சொல்றேங்கிறாரு, தரையிருங்க. ஆனாலும் உள்ள வந்த மியூசிக் தான் வெளியில போவேன்னு நின்றாரு பாருங்க கபாலி ஸ்ட்ராங்கா. அடுத்து வர போறது சகாஸ்ரா குமரகுரு. பாப்பா அவங்க என்னவா வராங்கன்ட்டு.
பார்ப்பேன். இவளை பார்க்கறது இல்லை, ஏன்னா அம்மா அங்க பயங்கரமா ஆடுவாங்க சேர்ந்து. அதனால அவங்களே நான் நல்லா பார்த்தேன். ஆனா நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு மட்டும் அது ஸ்பெஷல். அடுத்து வர போறது வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சன் துரையும். நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வந்திருக்கீங்க? ஜாக்சன் துரை என்பவனோ ஏங்கு வந்த நட்பு நாடி வந்தேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற உன்னிடம் உன்னிடம் பக்தி கிறிஸ்தி கட்டவில்லை. கிஸ்தி திரே பரி பட்டி வானம் பொழிகிறது, பூமி விழுகிறது, உனக்கு என் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தியா, ஏற்றம் இருத்தாயா, நீர் பாய்ச்சி நடுவ வயல் நிறைய கண்டாயா, உழவருக்கு கஞ்சி கரையம் சுமந்தாயா, கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அடர்த்த பணி புனந்தாயா, மானம் கெட்டவனே. துருக்கிறது மீசே, அதை அடக்க அடக்க பெங்கிறது, நட்பு நாளை வந்த உழவு. அத மீசே மூக்காயா, அவ ஆபக்கு கேள்வி. நன்றி, வணக்கம். வீரபாண்டிய கட்டபொம்மனாக சிவபாபு மெய்யப்பன், ஜாக்சன் துரையாக ஸ்ரீநிதி பாபு மெய்யப்பன். நினைக்கிறேன் நானும் படிச்சுட்டேன் தப்பா. அடுத்து வர்றது ஸ்ரீனிஷா பூபதி ஆண்டாளா வராங்க. ஸ்ரீனிஷா, நீங்க யாரா இருக்கீங்க? நீங்க யாரு? நீங்க என்னவா இங்க வேஷம் போட்டு வந்துருக்கீங்க? உங்க கையில என்ன இருக்கு? வேற எதுவும் சொல்லணுமா நீங்க? நல்லா பண்ணாவ. அடுத்து வரும்போது ஸ்கந்த ஸ்ரீஹரி கிருஷ்ணாவா வராரு. கிருஷ்ணா, ஏன் ரொம்ப சேடா இருக்கிறீங்க? கிருஷ்ணா, எப்ப எப்ப ஹாப்பி ஆவீங்க? வேற எதுவும் சொல்லணுமா நீங்க?
வரப்போறது சஞ்சய் ராஜன், திருவள்ளுவர். என் பேர் திருவள்ளுவர். நான் திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆயுள் பயனென்கள் வாழறிவன் நற்றால் தொழாதென. மலர் மிசை எழுதினார் மானடி சேர்ந்து இளமிசை மீது வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாக்கு யாண்டும் விரும்பே இல்லை. இருசல் இருமையும் சென்றா இறைவன் பொருள்சல் புகழ் பொருந்தார் மாட்டு. ஒளிவாயில் ஐந்தெழுத்தான் பொய்த்தீ ஒழிக்க நெறி நின்றார் நீர் வாழ்வார். தனக்கு உண்மை இல்லாதான் பால் சுமந்தார் அல்லால் வடக்கவலை மாற்றல் அறிவு. அறாளி அந்தணன் பால் சுமந்தார்க்கு அல்லால் பிறாளி நீங்கள் அறிவு. தோளில் தொழில் குணமில்லதை வன்புணத்தான் காலை வணங்கார் தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நல்லா திருக்குறள் சொன்னாங்க. நியாயமா இவங்க அம்மா இவங்களை திருக்குறள் காம்படிஷனுக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அவரு சுவடி எல்லாம் வச்சிருக்கிறாரு, ஆனா கையில மட்டும் பென்சில் ஆயிடுச்சு. அதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு. தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போறது கடைசி கேரக்டர் சுஜன் கிருஷ்ண ராகவன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பொங்கல் பானை வந்து இப்ப திரும்பி பத்த வச்சு நல்லாவே பொங்கல் பொங்குது. எனக்கு இப்பயே தெரியுது. அடுத்த அபிரூப் அகைன் பொங்கல் பானை. Hi everybody. அச்சோ தமிழ் பேச சொன்னாங்க. வணக்கம். நான் தான் பொங்கல் மண்பானை. எதுல செய்வாங்க தெரியுமா? களிமண்ணில் செய்வாங்க. ஒவ்வொரு பொங்கலுக்கும் புது பானையை வாங்கி அலங்காரம் பண்ணி அதில் பால் ஊற்றி அறுவடை செஞ்சு அரிசியை போட்டு கொஞ்சம் வெல்லம், நெய், முந்திரி, ஏலக்காய், திராட்சை சேர்த்து பொங்கல் வச்சு பொங்கலோ பொங்கல்னு சொல்லி சூரியனுக்கு படைப்பாங்க. நீங்கள் ஹோட்டலில் செஞ்ச பொங்கல் சாப்பிட்டீங்க, வீட்டில் குக்கரில் செஞ்ச பொங்கல் சாப்பிட்டீங்க, மண்பானையில் செஞ்ச பொங்கல் சாப்பிட்டீங்களா? செஞ்சு சாப்பிடுங்க. பட்டா இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃபேன்சி ட்ரெஸ். தேங்க்யூங்க. எல்லாருமே இன்னொரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துருங்க. பசங்க எல்லாரும் நல்லா பண்ணாங்க.